ஆன் பண்ணிக்கணும். ஜெபசேவம். பரலோகத்தில் வாசமாரிக்கின்ற எங்கள் பரிசுள்ள நீதியுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து பிதாவே, இந்த வேலையிலே எங்களை சகோதர சகோதரியாக கூடி கிருஷ்ணனுடைய பிதாவே இந்த காரியங்களை நாங்கள் உயிர்த்தலை குறித்து நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். இந்த வகுப்பிலே நாங்கள் இந்த வார்த்தைகளை கூட நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு எங்கள் இருதயத்தில் பிதாவை நாங்கள் எழுதி கொள்ள நிறைவேற்றாமல் எங்களுக்கு உயிர்த்து தெரிவிக்கிறோம். தொடர்ந்து பிதாவே உங்களுடைய ஞானமும் உங்களுடைய அறிவும் எங்களோடு இருந்து பிதாவே உங்களுடைய வார்த்தைகளை சரியான விதத்தில் கற்றுக்கொள்ள நீத்தாமை தயவு பாராட்டபடி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக எங்களுக்கு உற்சாகமாக போதித்து வருகிற சகோதரிக்காம ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து மொழியகத்தில் உதவிகரமாக இருக்கிற சகோதரியும் ஆசீர்வதிங்க பிதாவே. உங்கள் சுத்தமானால் பிதாவே, நாங்கள் நாள் முழுவதும் கேட்கிற உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து அதை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் வகுப்பு 6 முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களோடு முடியாது ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாவற்றையும் இந்த கத்தில் ஒப்புகிறோம். இந்த ஜெபத்தையே உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென். Okay, resurrection of the dead. மரித்தோரின் உயிர்த்தெழுதல். And specifically Christ's resurrection from the dead. குறிப்பாக கிறிஸ்துவினுடைய மரித்தோரின் உயிர்த்தெழுதல். So the Lord prophesied that Christ would be resurrected from the dead before 3 days were passed. Not 3 days passed. What the last word? Before 3 days had finished. Okay, 3 நாளைக்குள்ளே இயேசுவானவர் கிறிஸ்துவானவர் மரித்தெழுந்து உயிர்த்தெழுவார் என்று தேவன் தீர்க்கதரிசனமாக முன்னறிவித்திருக்கிறார். And the reason we know he prophesied that is because his flesh would not see corruption. அதை அவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருப்பதற்கான காரணம் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று அவர் சொல்கிறார். After 4 days the body is corrupted. 4 நாட்களுக்கு பிற்பாடு சரீரமானது கெட்டுப் போக ஆரம்பிக்கும். So he doesn't specifically mention 3 days, but the prophecy demands 3 days. ஆகையால் 3 நாள் என்று அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை என்றாலும் கூட தீர்க்கதரிசனமானது 3 நாள் தான் ஆயிருக்க கடவு 3 நாளுக்குள்ளாக இருக்கடவது என்பதை கோருகிறது. 3 days or less. 3 நாள் அல்லது 3 நாளுக்கு குறைவாக. So why do men not understand these things? மனிதர்கள் இந்த காரியங்களை ஏன் உணர்ந்து கொள்வதில்லை? Matthew 11:25. Let's review this quickly. நாம் சீக்கிரமாக இதை ஒரு கண்ணோட்டமாக நாம் கவனிக்கின்றோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அந்த சமயத்திலே பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாரதத்தை வெளிப்படுத்தும்படியாக உபதேசித்தீர். So if we're in a Bible study, நாம் ஒரு வேத வகுப்பில் இருக்கின்றோம், or we're in a class, அல்லது நாம் ஒரு வகுப்பில் இருக்கின்றோம், and God hides these things from an individual, தனிப்பட்ட நபர்களாக தேவன் இவைகளை நம்மளுக்கு மறைக்கக்கூடியவராக இருக்கிறார். what can we do? நம்மால் என்ன செய்ய முடியும்? Nothing anybody can do. யாராலையும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. So just because our teaching is not understood does not mean the teaching is not correct or good. நம்முடைய போதகம் உணர்ந்து கொள்ளப்படவில்லை என்பதற்காக நம்முடைய போதகம் சரியில்லை என்று அர்த்தமாகி விடாது. Let's remind ourselves of Luke 10. லூக்கா 10ஆம் அதிகாரத்தை கொண்டு நாம் அங்கே ஒரு காரியத்தை நினைவில் கொள்வோம். 21 to 24. 21 24 வசனங்கள். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. Okay. So why would Jesus be thankful that these men were blinded? இந்த மனிதர்கள் குருடர்களாக இருப்பதற்காக இயேசுவானவர் ஏன் நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும்? Who does he blind? யாரை அவர் குருடாக்குகிறார்? Those that are wise in their own eyes. யார் தங்களுடைய பார்வையிலே ஞானியாக இருக்கிறார்களோ அவர்களை தான் குருடராக்குகிறார். And what do most people think? பெரும்பாலான மக்கள் தங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்க? Is every man right in his own eyes? எல்லா மனிதனும் தன்னுடைய பார்வையில் செம்மையானவனாக இருக்கிறானா? So is every man wise? எல்லா மனிதனும் ஞானியா இருக்கிறானா? If you disagree with him, whose understanding is correct? அப்போ அவரோடு கூட ஒத்து போகாது இருக்கின்ற போது யாருடைய உணர்ந்து கொள்ளுதல் சரியாக இருக்கிறது? Are willing to agree, okay, I don't understand this. சரி, நான் இதை உணர்ந்து கொண்டிருக்கவில்லை என்று எத்தனை பேர் உண்மையாகவே ஒப்புக்கொள்கிறார்கள்? If they're seeking God and say they don't understand, they got hope. தேவனை நீங்கள் தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால்
நான் இதை உணர்ந்து கொண்டிருக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை குறித்து நம்பிக்கை இருக்கிறது. So verse 22, 22வது வசனம், does he say the Lord reveals these things to who is the one that has to reveal the Father before anybody can see him? யார் ஒருவரும் பிதாவை காண்பதற்கு முன்பதாக பிதாவை அவர்களுக்கு யார் வெளிப்படுத்த வேண்டும்? He says, he to whom the Son will reveal him. எவனுக்கு குமாரன் அவனை வெளிப்படுத்த குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர அறியான் ஒருவன். Now does he say he to whom the Son will not blind? குமாரன் யாரை குருடாக்குகிறாரோ அப்படின்னு சொல்றாரா? A man left to himself cannot understand. மனிதன் தன்னந்தனியாக விடப்பட்டால் அவன் உணர்ந்து கொள்ள முடியாது. God is the one that gives understanding. தேவன் தான் உணர்ந்து கொள்வதை கொடுக்கிறவராக இருக்கிறார். And today the Son has all authority. இன்றைக்கு குமாரனுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So if the Son reveals him, he's using his authority. குமாரன் அவரை வெளிப்படுத்துகிறார் என்றால் குமாரன் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். And if the Son doesn't reveal it, can we know? குமாரன் வெளிப்படுத்தாத பட்சத்தில் நாம் அதை அறிந்து கொள்ள முடியுமா? Satan will take it away. சாத்தான் அதை எடுத்துக்கொண்டு போய் விடுவான். So in does God want all men to know him? எல்லா மனிதர்களும் தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? Verses 23 and 24. 23 24 வசனங்கள். சகலமும் பின்பு தமது சீசரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள், அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Okay. So why did the disciples see? சீசர்கள் ஏன் அவர்களால் காண முடிந்தது? Wasn't up to them. அவர்களை பொறுத்ததே அல்லது. God was ready for them to understand. தேவன் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். He was not ready for many others to understand. ஆனால் மற்றவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு தேவன் இன்னும் ஆயத்தமாக இருக்கவில்லை. So he doesn't have to hide it. ஆகையால் தேவன் அவர்களை அதை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. But he does. ஆனா மறைக்கிறார். He makes sure nobody knows except those he wants to know. தேவன் யார் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை தவிர வேறு ஒருவரும் அறிந்து கொள்ள கூடாது என்பதில் மிக அக்கறையாக இருக்கிறார். And who does he want to know? யார் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு? Romans 1:21. ரோமர் 1:21. ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மையப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. When does this test come? இந்த பரீட்சை எப்பொழுது வருகிறது? When does God show him his eternal power and Godhead? தேவன் தம்முடைய நித்திய வல்லமை தேவத்துவத்தை எப்பொழுது வெளிப்படுத்துகிறார்? Verse 19, who does he show it to? 19 தேவன் அதை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? Everybody. எல்லோருக்கும். So if he shows it to everybody, when do they know? எல்லோருக்கும் அதை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர்களுக்கு அது எப்பொழுது தெரிய வருகிறது? No doubt different ages. கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயது இருக்கும். When did you first understand that there is a God and that he created the world? தேவன் என்று ஒருவர் உண்டு, அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று உங்களுக்கு எப்ப முதல்ல தெரியும்? But that's not the last of it. அதுவே கடைசி அல்ல. He also reveals that because he's the creator, he's the owner. அவர் சிருஷ்டிகர் என்கிறபடினால் அவர்தான் உரிமையாளர் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். He shows it to everybody. எல்லோருக்கும் அவர் அதை வெளிப்படுத்துகிறார். Then what is the response? அப்பொழுது அங்கே கிடைக்கப்பெறுகிற பிரதித்திரம் என்னவாக இருக்கிறது? Whatever the response is, God responds to him. பிரதித்திரம் என்னவாக இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் திரும்ப பிரதித்திரம் அளிக்கிறார். And so how did David respond? தாவீது இதுக்கு எப்படி பிரதித்திரம் அளித்தார்? He did what was right in the eyes of the Lord all the days of his life. தம்முடைய உயிரோடு இந்த நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அவர் செம்மையானவையே செய்து கொண்டிருந்தார். How many do that? எத்தனை பேர் இதை செய்கிறார்கள்?
So David had to understand and have the right response. ஆகையால் தாவீது அதை உணர்ந்து கொண்டிருந்தார், அவர் சரியான பிரதியுத்தரத்தையும் அவர் அளித்திருக்கிறார். How could that happen? அது எப்படி சம்பவிக்க முடியும்? Well, there's several ways. நிறைய வழிகள் இருக்கிறது. His mother could have taught him, or his father. அவருடைய அப்பா அல்லது அவங்க அம்மா கற்றுக் கொடுத்திருக்கலாம். That would be easy enough. அது போதுமானதாக இருந்திருக்கும். Or he might have been like Jeremiah. அது எரேமியா போல இருந்திருக்கலாம். God may have chosen him before he was born. அவர் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே தேவன் அவரை தெரிந்து கொண்டிருந்திருக்கலாம். Now, was that just an arbitrary choice, or did he know these souls before they got here? சும்மா தன்னிச்சையாக தேவன் இவங்களை தெரிந்து கொண்டாரா அல்லது தேவன் இவைகளை முன்னதாகவே திட்டமிட்டு இவைகளை செயல்படுத்துகிறாரா? Did God know Ishmael before he was born? இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் இன்னார் என்று அவருக்கு தெரியுமா? He told Abraham he's going to be a wild man. அவன் ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். And that wild there, that word is only used for asses. அந்த துஷ்டம் அப்படின்ற வார்த்தையானது இந்த காட்டு கழுதை, அந்த கழுதைக்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. How much does a wild ass obey? ஒரு காட்டு கழுதை எவ்வளவு கீழ்ப்படியும்? Totally self-willed. முற்றிலும் சுயநலமான வாழ்க்கை வாழும். So what could Abraham do? ஆபிரகாம் என்ன செய்ய முடியும் அவர் வச்சு? Well, even before he got here, he knew the kind of soul ஆகையால் அங்கே உருவாவதற்கு முன்பதாகவே என்ன வகையான ஆத்துமாவை தேவன் அனுப்புகிறார் என்பது தேவனுக்கு தெரியும். So who's in control of all these? இவை எல்லாவற்றின் மேலும் யாருக்கு கட்டுப்பாடு இருக்கிறது? God knows everything and everybody. எல்லாரையும் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் தான். So if we don't glorify God as God, what happens? தேவனை நாம் தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை என்றால் என்ன ஆகும்? Their foolish heart is darkened. அந்த மூடத்தனமான இருதயமானது இருளாகிறது, அந்தகாரப்படுகிறது. Remember, if they don't love this truth, he sends a strong delusion. அவர்கள் இந்த சத்தியத்தை அறியாத பட்சத்தில் தேவன் அவர்களுக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். So that same man is going to be converted. What has to happen? அதே மனிதன் மனமாற்றப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு என்ன சம்பவிக்கும்? So to get his eyes open, what does he have to do? அவன் கண்கள் திறக்கப்படணும்னா அவன் என்ன செய்தாகணும்? He has to glorify God as God. தேவனை தேவன்ட்டு அவன் மகிமைப்படுத்தி ஆகணும். So we can teach him about baptism and the Old Testament, New Testament, everything forever, and he won't understand until this happens. இது நடக்காம நீ ஞானஸ்நானத்தை பத்தி, பழைய ஏற்பாட்டை பத்தி, புதிய ஏற்பாட்டை பத்தி என்றென்றைக்கும் போதிச்சிட்டு இருந்தா அங்க ஒண்ணுமே நடக்காது. So God's looking for this kind of people. தேவன் இவ்வகையான மக்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். In 2 Corinthians 3, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14 to 16. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். 2 கொரிந்தியர் 14. அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசே இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுக்கப்பட்டு போகும். Now specifically he's talking about the Jews here. குறிப்பா அவர் யூதர்களுக்கு தான் பேசிட்டு இருக்கிறார். But their minds are blinded. அவருடைய மனங்கள் குருடாக இருக்கின்றன. God sent that strong delusion. தேவன் அந்த கொடிய வஞ்சகத்தை அவருக்கு அனுப்பி இருக்கிறார். And they still have the veil. தொடர்ந்து அவர்களுக்கு அந்த முக்காடு இருந்துகிட்டே தான் இருக்குது. What's the veil? முக்காடு என்பது என்ன? Well, you can't see. நீங்க பார்க்க முடியாது. Okay, so what happens when the veil is taken away? முக்காடு எடுபட்டு போகும்போது என்ன ஆகிறது? That soul must turn to the Lord. அந்த ஆத்துமா தேவனிடத்தில் திரும்ப கடவுது. So what does it mean to turn to the Lord? கர்த்தரிடத்தில் திரும்புவது என்றால் அர்த்தம் என்ன? If they turn to the Lord, do they intend to just find out, or are they determined to do what God says? அப்ப கர்த்தரிடத்தில் திரும்புகிறது என்றால் அது சும்மா தேவனை கண்டுபிடிக்கிறதா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானிக்கிறதா? So we have several expressions the same thing. ஒரே காரியத்துக்கு நிறைய பதங்கள் இருக்கிறது. They glorify God as God. தேவனை தேவனை மகிமைப்படுத்துவது என்பது ஒரு பதம். Or they're seeking to find God's will to obey. தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடித்து கீழ்ப்படியத்தக்கதாக தேடுவது என்பது ஒரு பதம். But in whatever way it is, they determine, I want to do the will of God. அது என்னவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறேன் என்று அவன் தீர்மானிக்கிறான். Alright, so he's asking what good thing, that's singular. எந்த நன்மை? அந்த நன்மை என்ற வார்த்தை ஒருமை. So he wants to do one good thing and go to heaven. ஒரு நன்மை செஞ்சுட்டு பரலோகத்துக்கு போகணும். So ஒரு நல்ல விஷயம். we'll be being baptized for remission of sins. பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க.
One good thing. ஒரு நல்ல விஷயம். So we get heaven for as cheap as we can. ஆகையால் இப்படி பரலோகத்துக்கு எவ்வளவு மலிவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு மலிவா கொடுத்துட்டு போயிடலாம். Is that the kind of people God's looking for? அவ்வகையான மக்களை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரா? No, he calls men to his purpose. இல்லை, மனிதர்களை தேவன் தம்முடைய நோக்கத்திற்கு என்று அழைக்கிறார். And doing his will is to find and follow and fulfill God's purpose. அவருடைய சித்தத்தை செய்வது என்பது அவருடைய சித்தம் என்னதென்பது தேடி கண்டுபிடித்து அவைகளை கைக்கொள்வது. So God looks down from heaven in Psalms 14. யோவான் சங்கீதம் 14 தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். Now, why are these people seeking God? இந்த மக்கள் ஏன் தேவனை தேடுகிறார்கள்? Because they understand. ஏனென்றால் அவர்களுக்கு உணர்ந்து கொள்ளுதல் இருக்கிறது. What do they understand? என்ன உணர்ந்து கொள்கிறார்கள்? Why seek God if you're not going to do his will? நீங்க அவருடைய சித்தத்தை செய்யலனா ஏன் தேவனை தேடணும்? The answer is to get things out of him. அதற்கான பதில் என்னவென்றால் தேவனிடமிருந்து பொருளை பெற்றுக் கொள்வதற்காக. That's why men are religious today. ஆகையால் தான் இன்றைக்கு மனிதர் இன்றைக்கு மத சம்பந்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். They want all these things from God. அந்த பெஞ்ச் டோர்ல தள்ளி வச்சுட்டு வாங்க, டம்முன்னு அடிச்சிட போகுது, ப்ளீஸ். தேங்க்யூ. They want to get a lot out of God. அவர்கள் தேவனிடமிருந்து பொருளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். That's not the kind of people God's looking for. அவ்வகையான மக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். And he will not reveal his truth to those that are not seeking to do his will. ஆகையால் தம்முடைய சித்தத்தின்படி செய்யாத மக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கவில்லை. So then not only does he not reveal these things in John 12, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் இவைகளை சும்மா வெளிப்படுத்தி மாத்திரம் இல்லாமல் verse 38, 38ல 3:38 to 40. 38ல இருந்து 40 வரைக்கும் வாசிங்க. கர்த்தாவே எங்கள் Okay. So not only does he not reveal the truth, what does he do? But hide the truth. சத்தியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பதோடு மாத்திரமல்ல, சத்தியத்தை அவர்களுக்கு அவர் மறைக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். And how does he hide it? தேவன் அதை அவங்களுக்கு எப்படி மறைக்கிறார்? He blinds it. குருடாக்குகிறார். Then what else does he do here? வேற என்ன செய்யறார் பாருங்க. Is that true? இது உண்மையா? Does God really harden hearts? உண்மையாகவே தேவன் ஒருவருடைய இருதயத்தை கடினமாக்குறாரா? What's he say? என்ன சொல்றாரு? Now men don't like this truth. இந்த சத்தியம் மனுஷனுக்கு பிடிக்கிறது இல்ல. And so they kind of put it aside. இத அப்படியே பக்கமா தள்ளி வச்சிடுறாங்க. God wouldn't do that. தேவன் செய்ய மாட்டார் அப்படி. Where's their faith? அப்படி சொல்லும்போது அவருடைய விசுவாசம் எங்க இருக்கிறது? In their own understanding. அவருடைய சுய புத்தியின் மேல் இருக்கிறது. So what's happened? என்ன நடந்தது? God has blinded them. தேவன் அவர்களை குருடாக்கி வச்சிருக்கிறார். So again, unless we turn to do God's will, we'll be blinded. தேவனுடைய சித்தத்தை செய்ய நாம் திரும்பினாலே அல்லாமல் தேவன் நம்மை குருடாக்கி விடுவார். In Romans 11, ரோமர் 11 there were many righteous Jews in Jesus' time. இயேசுவுடைய நாட்களிலே अनेक நீதியுள்ள யூதர்கள் இருந்திருக்கிறார்கள். But look what happened. இருந்தாலும் என்னாச்சு பாருங்க. 28 to 33. 28 ல 33. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பயங்கராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அறியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். 33 வரைக்கும். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அழைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளினாலும் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். Many of these were righteous Jews. பாருங்கள், இவர்கள் பெரும்பாலான மக்கள் நீதியுள்ள யூதர்களாக இருக்காங்க. But look at God's plan. இருந்தாலும் தேவனுடைய திட்டத்தை பாருங்களேன். God kept them, the Jews, blind until the fullness of the Gentiles came in. அங்கே பிரஜாதிகளுடைய நிறைவு உள்ளே வரும் வரைக்கும் தேவன் அங்கே யூதர்களை குருடாக்கி வைத்திருந்தார். He saved more Jews this way. இவ்விதமாக நிறைய யூதர்களை அவர் ரட்சித்திருக்கிறார். Why? ஏன்? Well, in the meantime, he destroyed the nation. இதற்கு இடைப்பட்ட நேரத்திலே தேவன் தேசத்தை அழித்து போட்டிருக்கிறார். So did that tell the Jews something? இது யூதர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா? தேவன் அவருடைய ஆலயத்தை அழித்து போட்டார். They were saying the temple of the Lord, look at it. கர்த்தருடைய ஆலயம் பாருங்கள் அப்படின்றாங்க. We are Jews, we're God's people. நாங்கள் யூதர்கள், தேவனுடைய ஜனம். So when he destroyed the nation and the temple, what did they say? தேவன் தேசத்தையும் ஆலயத்தை அழித்து போட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றது இருக்கிறது?
Did that destroy some of their pride? அவங்களுடைய பெருமை சிலவற்றை அழித்து போட்டதா? So once he destroyed their pride, maybe they were willing to listen. அவங்களுடைய பெருமையை தேவன் அழித்து போட்ட பிற்பாடுதான் அவங்க செவி கொடுக்க விருப்பமா இருந்தாங்க. So that's when, after the nation was destroyed, that's when God opened the eyes of the Jews. அந்த தேசம் அழித்து போட்ட பிற்பாடுதான் தேவன் அந்த யூதருடைய கண்களை திறந்திருக்கிறார். So where were the Jews by this time? அப்ப இந்த காலகட்டத்தில் யூதர்கள் எங்க இருந்தாங்க? Scattered all over the earth. பூமி எங்கும் சிதறி இருக்கிறார்கள். So when God opened their mind, it was the gospel. தேவன் அவருடைய மனதை திறந்தபோது சுவிசேஷம் எங்க இருக்கிறது? All over the earth. உலகம் எங்கும் இருக்கிறது. Easy. எளிதாக இருந்தது. So then the Jew that was converted can teach others. ஆகையால் யூதர்கள் மனமாற்றப்பட்டு அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும். So how easy was it for God to spread his gospel all over the earth? ஆகையால் உலகம் முழுவதும் தேவன் தம்முடைய சுவிசேஷத்தை பரப்புவதற்கு எவ்வளவு எளிதாக இருந்தது? All right, so we're saying all this to say who can understand the resurrection? இது எல்லாம் நம்ம சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் உயிர்த்தெழுதலை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? Unless God reveals it, nobody. தேவன் வெளிப்படுத்தாத பட்சத்தில் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. So who can see the kingdom? அப்படின்னா ராஜ்யத்தை யார் காண முடியும்? He says except a man is born of God. தேவனால் ஒருவன் பிறந்தால் ஒழிய. So what has to happen? அப்ப அங்க என்ன நடக்கணும்? Who has to do the work first before a man can see the kingdom? ஒரு மனிதன் ராஜ்யத்தை காண்பதற்கு முன்பதாக அதற்கு முன் அவரிடத்திலே வேலை செய்ய வேண்டியது யாரு? So if God doesn't work, what happens? தேவன் அங்க வேலை செய்யறாங்க என்ன நடக்காது? It's not the will of man. பாருங்க இது மனிதனுடைய சித்தமே அல்ல. If God chooses somebody, it's because he's glorified him as God. தேவன் ஒருவரை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவன் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிற காரணத்தினால் தான் தேவன் அவனை தெரிந்து கொள்ளவே செய்கிறார். All right, so let's consider more then of God's description of his eternal resurrection. தேவன் நித்தியமான உயிர்த்தெழுதலை குறித்து அவர் விவரிக்கிற விவரத்தை இன்னும் கூடுதலாக நாம் கற்றுக்கொள்வோம். All right, he describes the eternal resurrection as a birth. தேவன் நித்தியமான உயிர்த்தெழுதலை மரித்தோரிலிருந்து பிறப்பது என்று அவர் அங்கே விவரிக்கிறார். Okay, how many see the difference between being raised from the dead and born from the dead? மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கும் மரித்தோரிலிருந்து பிறந்திருப்பதற்கும் எத்தனை பேர் வித்தியாசத்தை காணக்கூடியவர்களாக If இருக்கிறார்கள்? there's no difference, why does he use two different words? ரெண்டு வித்தியாசம் இல்ல பிரதர் அப்படின்னா ஏன் ரெண்டு வித்தியாசப்பட்ட பதங்களை அவர் பயன்படுத்துறார்? Well, he might, ஒருவேளை அப்படி கூட பயன்படுத்த முடியும். but chances are if he uses two different words, they're two different things. ஆனால் ரெண்டு வித்தியாசப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்த Described from two different ways. இருப்பினும் அவைகள் ரெண்டும் வெவ்வேறு காரியங்களை விவரிக்கக்கூடியதாக இருக்கிறது. Romans 8:29, ரோமர் 8:29 was Jesus only raised from the dead or was he born from the dead? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் மாத்திரமா அல்லது ஒரு மரித்தோரிலிருந்து அவர் பிறந்திருக்கிறாரா? Okay, we've heard he's the first resurrected to stand up from the dead. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து நின்றவர்களில் முதல்வர் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Lazarus was waked up from the dead. லாசருவானவர் மரித்தோரிலிருந்து விழித்து எழுந்தவராக இருக்கிறார். So when he says waked up from the dead and stand up from the dead, are they the same? மரித்தோரிலிருந்து விழித்தெழுவது என்பதும் மரித்தோரிலிருந்து எழுந்து நிற்பது என்பதும் இரண்டும் ஒன்றா? Sometimes. சில நேரத்தில் ஒன்றா இருக்கிறது. Many times he describes Jesus' resurrection as being waked up. I use the word stand up from the dead. ஆனால் மற்ற உயிர்த்தெழுதலுக்கு அவர் எழுந்து நின்றார் நித்தியமான உயிர்த்தெழுதலை குறித்து மட்டும்தான் பேசுது. There's one exception in Hebrews 11, but we won't go there. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு முறை விதிவிலக்காக இருக்கிறது. இப்ப நம்ம அங்க போக மாட்டோம். All right, here Lazarus was raised from the dead but not born from the dead. அங்கே லாசருவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்தாரே தவிர அவர் மரித்தோரிலிருந்து பிறந்திருக்கவில்லை. He was waked from the dead. அவர் மரித்தோரிலிருந்து விழித்தெழுந்தார். So here we're reading now, this is the firstborn. ஆகையால் இந்த முதற் பேர் அப்படின்ற வார்த்தையை குறித்து நம்ம பார்க்க போறோம். So who is the first one born from the dead? மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் யார்? The son. குமாரன். Why does he say among many brethren? அநேக சகோதரருக்குள்ளே அப்படின்னு அவர் ஏன் சொல்றாரு? What's going to happen at the end of the world? உலகத்தின் முடிவிலே என்ன சம்பவிக்க போகிறது? God's children will also be born from the dead. தேவனுடைய பிள்ளைகள் மரித்தோரிலிருந்து பிறக்க போகிறார்கள். So there is a difference between being waked up from the dead and being born from the dead. ஆகையால் மரித்தோரிலிருந்து விழித்தெழுவது என்பதற்கும் மரித்தோரிலிருந்து பிறப்பது என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. In Colossians 1, கொலோசியர் 1 16 to 18,
16-18. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். So Jesus created everything, இயேசுவானவர் சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். and he's the first one that God gave birth to from the dead. ஆகையால் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர்களில் அவருக்கு தான் முதல் பிறப்பை தேவனானவர் கொடுத்திருக்கிறார். So Revelation 1:5, வெளிப்படுத்தல் 1:5. there are 3 times he tells us that Jesus is the first one born from the dead. மரித்தோரிலிருந்து பிறந்தவர்களில் இயேசு முதற் பிறந்த. உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. So he's the first one born from the dead. அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். And we find this in Psalms 2, சங்கீதம் 2லயும் கூட நம்ம இதை பார்க்கிறோம். but let's turn to Acts 13 first. ஆனா அப்போஸ்தலர் 13க்கு ஃபர்ஸ்ட் போகணுமோ. 13:33 to 35. 33 35. இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவிழம்பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. So there's a fulfillment of Psalms 2 verse 7 and 8. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7-8 வசனத்தோட நிறைவேறுதலை நம்ம இங்கே காண்கின்றோம். Let's read Psalms 2. இப்போ சங்கீதம் 2க்கு போவோம். Paul is proving the resurrection from the dead. ஆகையால் மரித்தோர் இருத்தல் குறித்து பவுல் இங்கே நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார். So when he says you given birth to me, what's he referring to? அவர் என்னை ஜெனிப்பித்தார் என்று சொல்லும்போது அவர் எதை குறித்து பேசுகிறார்? His birth from the dead. மரித்தோரிலிருந்து பிறந்ததை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறார். Okay, so Jesus was not just waked up from the dead. இயேசு மரணத்திலிருந்து சும்மா விழித்தெழுந்திருக்கவில்லை. Now in our resurrection, நம்முடைய விழித்தெழுதல்ல if we're only waked up from the dead, நாம் சும்மா மரித்தோரிலிருந்து விழித்தெழுவோம் மாத்திரம் சம்பவிக்குமானால் then we can die again. மறுபடியும் மரிக்க கூடும். But if we're standing up from the dead, அவன் மரித்தோரிலிருந்து நாம் எழுந்து நிற்போமானால், okay, then we'll have this eternal form like Christ. கிறிஸ்துவை போல நமக்கு நித்தியமான ரூபம் இருக்கும். All right, 1 Corinthians 15. 1 கொரிந்தியர் 15. The eternal resurrection is body, not physical. ஆகையால் அங்கே ஆவிக்குரிய உயிர்த்தெழு என்பது பூமிக்குரிய சரீரமாக இருக்காது, ஆவிக்குரிய சரீரமாக இருக்கும். Verse 44. 44வது வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. So does he say it's sown a natural body, then raised a physical body, and then changed into a spiritual body? ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், அப்புறம் ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபப்படும். அப்படி சொல்றாரா? What's he saying? என்ன சொல்றாரு? It's raised a spiritual body. அது எழுந்திருக்கும் போதே ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும் தான் சொல்றாரு. So if we're the same as Jesus, ஆகையால் நாம் இயேசுவோடு இருப்போம். in anything, பிறப்பு என்ற வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? how many have been born and don't come forth with a new body? எத்தனை பேர் பிறந்து புதிய சரீரத்தோடு வராதிருக்கிறார்கள்? You know anybody? யாராவது தெரியுமா உங்களுக்கு? The definition of birth is coming forth with a new body. பிறப்பு அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தமே புது சரீரத்தோடு வருவது. So if Jesus were born from the dead, what happened? இயேசு மரணத்திலிருந்து பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன சம்பவித்திருக்க கடவுது? He came forth with a new body. அவர் புது சரீரத்தோடு வந்திருக்க கடவர். And according to this, it's a spiritual body. இதன்படி பார்க்கும்போது அது ஆவிக்குரிய சரீரமாக தான் இருக்க முடியும். Okay, let's read 1 Corinthians 15, 45 and 46. 45, 46. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மமானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். So what are the first fruits? முதற் பலன் என்றால் என்ன?
refers to the Old Testament. பழைய ஏற்பாட்டை சுட்டி காண்பிக்கிறது. They would take what was called the first fruit. அதான் முதல் பலன் என்று அழைக்கப்பட்டது. What was the difference between that sheaf the man took to the priest and the rest of the field? ஆகையால் அவன் அறுத்து கொண்டு போகக்கூடிய அந்த முதல் அரிக்கட்டுக்கும் மீதி இருக்கக்கூடிய அறுவடைக்கும் தானியத்தில் என்ன வித்தியாசம் இருக்கும்? There's no difference. ஒரு வித்தியாசம் இருக்காது. So Jesus is the first fruits of our resurrection. ஆகையால் இயேசுவானவர் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு Verse 22 and 23. 22 23 வசனங்கள். Now he describes when this will happen. இது எப்ப சம்பவிக்க போகிறது என்பதை 22 23 அவர் வருகிறார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். So is there any difference then between our resurrection and Christ? ஆகையால் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்க போகிறதா? He was born for the dead. That's what he promises us. பாருங்கள், அவர் மரித்தோரிலிருந்து பிறந்திருக்கிறார். அதுதான் நமக்கும் சம்பவிக்கும் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். Now the order is different in verse 23. வரிசை 23ல And the order is Christ is the first fruit. வரிசையில இயேசு முதல் பலன். It's already happened. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. Then afterward they that are Christ that is coming. பின்பு அவருடையவர்கள் அவருடைய வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். So any difference in the resurrections or difference in time? ஆகையால் காலத்தில் தான் வித்தியாசமா அல்லது வகையில் வித்தியாசமா? How many see this? எத்தனை பேர் இதை காண்கிறார்கள்? Check with your brethren and see if they see this. உங்க சகோதரர்கிட்ட நீங்க செக் பண்ணி பாருங்க, இதை அவங்க பாக்குறாங்களா இல்லைன்றது கவனிங்க. And I'm not saying we're better than anybody else. எல்லாரையும் பார்ப்போம் நாம தான் மேன்மையானவர்கள் அப்படின்னு நான் சொல்லிக் கொள்ளல. But who does the Lord reveal these things to? கர்த்தர் யாரிடத்திற்கு இதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்? Those that are willing to do all of God's will. தேவனுடைய அனைத்து சித்தத்தை யார் செய்ய மனதுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். So 1 Corinthians 15:47 to 49. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47 முதல் 49. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் இப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ளுவோம். So 47, the persons in heaven are not physical. வானத்திலிருந்து வந்தவர் அவர் பூமிக்குரியவர் அல்ல. Says it again in verse 48. 48ல மறுபடியும் சொல்றாரு, those that are of the earth are like the earthy people. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. What about the heavenly? வானத்துக்குரியவரை பற்றி என்ன? The heavenly are like the heavenly. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே வானத்திற்குரியவர்களும். That he applies those two principles. அந்த ரெண்டு விதிமுறைகளை சம்பந்தப்படுத்தி காமிக்கிறார். We have borne the image of the earthy Adam. நாம் மண்ணானுடைய ஆதாமுடைய சாயலை அணிந்திருப்பது போல physical பூமிக்குரியது, will also bear the image of the heavenly. வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம், Spiritual. ஆவிக்குரியது. So we're born then, not just raised. சும்மா எழுந்திருக்க மாட்டோம், பிறப்போம் It's a new body. புதிய சரீரத்தோடு. Alright, so 1 Corinthians 15:50. 1 கொரிந்தியர் 15:50. What body does Jesus have? இயேசுவுக்கு என்ன சரீரம் இருந்தது? சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. So can something physical inherit something eternal? ஆகையால் பூமிக்குரிய ஒன்று ஆவிக்குரிய ஒன்றை சுதந்தரித்துக் கொள்ள கூடுமா? Why not? ஏன் கூடாது? You won't live long enough. அது ரொம்ப நாள் அங்க உயிரோடு இருக்க முடியாது. Even if you live 969 years, you'd be corrupted. பாருங்கள், 969 வருஷம் அது உயிரோடு வந்தாலும் அது கெட்டுதான் போகும். So Jesus inherited all things. இயேசு எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொண்டார். And so was he in flesh and blood or was he in spirit? அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறாரா, ஆவியாக இருக்கிறாரா? So the question is, when was Jesus changed from flesh and blood? கேள்வி. From the flesh and blood. From. மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருந்து இயேசு எப்பொழுது மாறினார்? Men have many theories. மனிதர்களுக்கு நிறைய கொள்கைகள் வச்சிருக்காங்க. And the brethren believe these verses in 1 Corinthians 50. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் கூடிய சகோதரர் இதை புரிந்து கொண்டிருக்கிறாங்க தான் சகோதரர்கள். They believe these things. இதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க தான். But when did this happen? ஆனா எப்ப நடந்துச்சு இயேசுவுக்கு? They understand that Jesus came in a physical form. இயேசு பூமிக்குரிய ரூபத்துல தான் வந்தாரு.
And so we'll have to check and find out how he could be in a physical form and be born from the dead. அப்படியானால் அவர் பூமிக்குரிய ரூபத்தில் இருந்து அதே நேரத்தில் ஆவிக்குரிய சரீரத்திலும் அவர் எப்படி பிறந்திருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. And we know the things that are seen are temporary. காணப்படுகிறவைகள் அநித்தியமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Things unseen are eternal. காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். Then how can we see spirits? ஆவிக்குரியவைகளை நாம் காண்பது எப்படி? God is spirit. தேவன் ஆவியே இருக்கிறார். And John 5 verse 37. யோவான் நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. Of course they can't see spirits, அவங்க ஆவிகளை பார்க்க முடியாது. so they can't see his shape. அவருடைய ரூபத்தை அவங்களால பார்க்க முடியாது. Does this spirit then have a shape? இந்த ஆவிக்கு ஒரு ரூபம் உண்டா? Well, if he says you haven't seen his shape, was he saying it doesn't exist? அப்போ இல்லாத ரூபத்தை நீங்க கண்டதில்லைன்னு சொல்றாரு அவரு. God has a shape. தேவனுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. How do most people see spirit? ஆவின்னு சொன்ன உடனே பெரும்பாலான மனிதர்கள் அதை எப்படி காண்கிறார்கள்? They see it as unseen, floating around. காணப்படாம அப்படி அங்கேயும் மேர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒண்ணு யோசிக்கிறாங்க. One of our leading brethren was arguing with me about this resurrection. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு முன்னோடியான சகோதரனிடத்தில் விவாதித்துக் கொண்டிருந்த போது, And he said, you don't see any difference between a man dying. இருக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரியல அப்படின்னு என்ன பார்த்து சொன்னார். What happens when a man dies? மனிதன் மரிக்கும் போது என்ன ஆகுறது? His spirit goes back to God. அவன் ஆவி தேவனிடத்தில் திரும்ப போகிறது. So what form is he in? அவன் எந்த ரூபத்தில் இருக்கிறான்? We don't know. நமக்கு தெரியாது. It can't be a physical form. கண்டிப்பா பூமிக்கு ரூபமா இருக்க முடியாது. Nobody sees the heart, soul, mind leaving the body. மன இறுதி ஆத்மா சரீரத்தை விட்டு போகும்போது யாருமே பார்க்கிறது இல்ல. But what happened to Lazarus? லாசருக்கு அங்க என்னாச்சு? The angels carried him. தூதர் அவரை கொண்டு போனார்கள். So how can you carry something that doesn't exist? இல்லாத ஒண்ண எப்படி தூக்கிட்டு போவீங்க? What kind of form did the rich man have? என்ன வகையான ரூபம் ஐஸ்வரியவானுக்கு இருந்தது? What form does he still have? இப்பொழுதும் அவன் என்ன ரூபத்தில் இருந்து கொண்டிருக்கிறான்? He can talk. அவனால் பேச முடியும், He can hear. கேட்க முடியும். He unfortunately can feel the fire. துரதிர்ஷ்டவசமாக சொல்ல போனால் அந்த அக்னியை உணர முடிகிறது. Does he have any form? அவனுக்கு ஏதாவது ரூபம் இருக்குதா? Has to have some kind of form. ஏதாவது வகையான ரூபம் இருக்கணும் இல்லையா? It's not eternal. அது நித்தியமானது இல்லனா How do we know? நமக்கு எப்படி தெரியும்? Matthew 5, மத்தேயு 5ல 28-29. 28-29ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிஞ்சு போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவதும் உனக்கு நலமாயிருக்கும். All right, so ஜான் சாரி 5:28-29. மன்னிக்கணும் யோவான் 5 John 5. யோவான் 5:28-29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். Look in verse 29 Greek. 29வது வசனம் நம்ம கிரேக்க மொழியில பார்க்க போறோம். So what resurrection is this? கவனிங்க, இது என்ன உயிர்த்தெழுதல்? இது தமிழ் எழுந்திருப்பதுன்னு போட்டிருக்குது. என்ன உயிர்த்தெழுதல் இது? What does the Tamil use? எகைரோ வேர்ட் Wake up. All right, so Tamil missed it here. தமிழ் இங்க மிஸ் பண்ணிடுச்சு பாருங்க. உயிர்த்தெழுதுன்ற வார்த்தை தான் வந்திருக்கணுங்க. English got it. இங்கிலீஷ் சட்டை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. Generally in English the resurrection refers to the eternal. பெரும்பாலும் ஆங்கிலத்துல இந்த ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதுன்ற வார்த்தை ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் தான் குறிப்பிடும் பெரும்பாலும் அந்த வார்த்தை. So that's interesting. They would give a literal translation here. அப்ப இந்த முறை உங்க மெய்புலத்தில் மொழிபெயர்த்துப்பது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. So if it's a resurrection, how long is it going to last? அது உயிர்த்தெழுதல் என்றால் அது எவ்வளவு காலம் அந்த சரீரம் இருக்கும்? We'll get a resurrection of life, Lord willing. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் உயிர்த்தெழுந்து ஜீவனை பெறுவோம். That's in the form of Christ. கிறிஸ்துவின் ரூபத்தில். That's eternal. அது நித்தியமானது. What about these others? மற்றவர்களை பற்றி என்ன? They'll get another body. அவர்களுக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கும். That body is going to be able to feel fire. அந்த சரீரத்திற்கு அக்னியை உணர முடியும். But it's a resurrection. அது உயிர்த்தெழுதல் தான். And that resurrection of damnation is literally the resurrection of judgment.
judgment. அந்த ஆக்கினையை பெற்றுக்கொள்ளும்படி எழுந்திருப்பது என்பது உயிர்த்தது என்பது அது தீர்ப்பை பெறுவதற்காக எழுந்திருக்கிறார்கள். Okay, so we don't get that eternal body until the final resurrection. அந்த இறுதி உயிர்த்தெழுதல் வருகின்ற வரைக்கும் அந்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போவதில்லை. Okay, so Jesus then will be the firstborn among many brethren. அநேக சகோதரருக்குள்ளே இயேசு முதல் பிறந்தவராக இருக்கிறார். So who else is going to be born from the dead? மரித்தோரிலிருந்து வேறு யார் பிறக்க போகிறது? We will. We will. நாம் பிறப்போம். And that's in eternal form, and it's marvelous to be in His form. அது நித்தியமான ரூபமாக இருக்கும். அது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதான ரூபமாக இருக்கும். Okay, let's see. குணசேகரன் ஜெபம். குணசேகரன் ஜெபம் செய்றீங்களா? ஜெபம் செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் பிதாவே. பிதாவே, சென்று போன காலங்களை எல்லாம் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து மட்டுமல்ல, கடந்த ராவையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து எங்கள் யாருக்கும் நல்ல ஓய்வு இழைப்பார்களை கொடுத்து மீண்டுமாக நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து நாளில் கூட இந்த முதல் வகுப்பிலே நாங்கள் ஒரு நல்ல பாடத்தை பிதாவை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவனே நீர் எங்களுக்கு உதவித்ததற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் பிதாவே, மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் மரித்தோருடைய பிதாவே வெளித்தெழுதலை குறித்தும் நாங்கள் படித்தோம். இந்த பாடமானது பிதாவே எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தேவனே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள காலங்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாக உடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக விசுவாசத்தில் பலப்படு உள்ளான மனுஷனுக்கு பலம் கொண்டு பிதாவே உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ தேவன் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். இயேசுமாக இந்த நாளில் காலை இந்த முதல் வகுப்பிலே பிதாவே இந்த பாடங்களை பிதாவே நாங்கள் கேட்கும்படி நீர் எங்களை முன்குறித்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எஞ்சிய கால நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் வேளையில் இந்த பாடத்தை எங்களுக்கு நடத்தியிருந்தால் பிதாவே சோழர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிப்பதாவே இன்னமாக நீர் அவரை தலைமுறைகள் எடுத்து எங்களுக்கு பயன்படுத்தி உடைய வார்த்தைகளை மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமாயும் அவருக்கு வழியாக உதவியாக இருக்கக்கூடிய சௌரியின் தெய்வம் தாமே ஆசீர்வதித்து அவரை இடத்திலே பயன்படுத்த வேண்டுமாயும் பிதாவே நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள தாதாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாள் புறாவுடைய கரம் ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். துதியும் கடன் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக மறித்து வைத்திருந்த என்னுடைய அன்பின் ஆண்டோரும் மீட்பெரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் வேறுபட்ட நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you.